அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நிறைய மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை, இந்த உலகத்தில் நல்லா வாழணும், நல்லா வசதியாக வாழணும், நமக்கு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடு இருக்கணும், யார்கிட்டேயும் கையேந்து ஒரு சூழ்நிலை நமக்கு என்றைக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மோமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாகத்தானே இருக்கிறது. மனிதன் சோதனைக்காகத்தானே படைக்கப்பட்டுள்ளான். அதனால இந்த உலக இன்பங்களை நாம அனுபவிக்க கூடாது, அதற்காக ஆசைப்படக்கூடாது, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலக இன்பங்களை நாம அனுபவிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறான். எல்லா பொருட்களையும் நமக்கு வசதியாக்கி தந்திருக்கிறான், நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். எல்லாமே நாம அனுபவிக்கிறோம் சொல்லிட்டு மார்க்கமும் இதற்கு அனுமதிச்சு தான் இருக்கு. நாம ஆசைப்படலாம், வசதியா வாழணும், நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு சொல்லிட்டு தாராளமாக ஆசைப்படலாம். ஆனால் பேராசை தான் படக்கூடாது. மார்க்கத்தை விட்டுட்டு ஹராமான வழியில் சம்பாதிச்சு அந்த மாதிரி பேராசை படக்கூடாது. ஹலாலான முறையில் எப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிச்சு நிறைவு செஞ்சு கொள்ளலாம். நிறைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ரிசிக்கிற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படுவதற்காக துவா செய்ய சொல்லியிருக்காங்க. துவாக்களை கற்று அதை தாமும் ஓதி பின்பற்றி வந்துள்ளார்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம இதற்காக துவா செய்யலாம். வசதியாக வாழக்கூடாது அப்படிலாம் இல்லை, வாழலாம். யாருக்கிட்டேயும் கையேந்திர ஒரு சூழ்நிலை என்றைக்கும் வரக்கூடாது ஒரு நினைக்கிற ஒரு மனநிலை ஒரு நல்ல ஒரு மனநிலை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக நிறைய துவாக்களை கற்று தந்துள்ளார்கள். வறுமையை விட்டு நீங்குவதற்காக, கடனை விட்டு நீங்குவதற்காக சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்கு, சூறாக்கள் இருக்கு. இதை நாம வழமையாக பின்பற்றி ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பரக்கத் ஏற்படும். இது சத்தியமான உண்மை. நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரணும், நம்பிக்கையுடன் ஓதிட்டு வரணும். எல்லாமே நீங்கும். கடன் இருக்கா, எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். நிறைய துவாக்கள் இருக்கு. அதுல ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன், மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை நீங்க வழக்கமா ஓதிட்டு வரும்போது உங்க வீட்டுல கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் எல்லாமே நீங்கி, அந்த வறுமை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்க 4 பேர்கிட்ட வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, 4 பேருக்கு நீங்க கொடுக்குற நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். உங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பரக்கத்து ஏற்படும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களிலிருந்து அந்த துவா உங்களை பாதுகாக்கும், எல்லா முசீபத்துகளையும் விரட்டிவிடும். இன்னைக்கு வியாழக்கிழமை, மிக சிறந்த ஒரு நாள். இந்த நாள்லேருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு, அந்த மஹ்ரிப் நேரம் மிக சிறந்த ஒரு நேரம். ஏன்னா சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நேரம் அந்த மஹ்ரிப் நேரத்தில் தான். வியாழன் மஹ்ரிப் நேரத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நேரம். அந்த நேரத்தில் சரியாக தொழுது முடிச்சுட்டு அதே இருப்பில் யார்கிட்டயும் பேசாமல் நம்ம துவா செய்யும் போது கண்டிப்பாக நம்முடைய துவாக்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. மஹ்ரிப் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. பொருள் என்ன சொல்லிட்டு நல்லா ஒரு முறை படித்து பார்த்துட்டு மனசார அந்த பொருளை உணர்ந்து ஓதணும், நம்பிக்கையுடன் ஓதணும். அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓதி அதிகமாக துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும். இந்த ஒரு நாளோட நிறுத்திட்டு விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஓதிட்டோம், நம்ம உடனே வசதியாயிடும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஒரு துவாவை ஓதி ஆரம்பிங்க. கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு வழியை, அதற்கான ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். உங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுவதற்கான நல்ல வழிகள் உங்கள் கண்ணுக்கு நேராக தென்படும். அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது. இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வ அஊது பிக மினல் கில்லதி வ ஸில்லஹ் வ அஊது பிக அன் அஸ்லிம அவு உஸ்லம். اللهم إني أعوذ بك من الفقر وأعوذ بك من القلة والذلة وأعوذ بك أن أظلم أو أظلم. اللهم إني أعوذ بك من الفقر وأعوذ بك من القلة والذلة وأعوذ بك أن أظلم أو أظلم.
இந்த துவாவை நீங்கள் தமிழில் பார்த்து ஓதுபவராக இருந்தால் இதில் ஒரு 2 விஷயம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. அதாவது நான் ஓதுறதுக்கும் இந்த தமிழுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் ஓதலாம். 2வது லைனில் லாஸ்ட்டில் வசில்லா சொல்லிட்டு நான் முடிச்சிருப்பேன். இதில் வசில்ல தீ அப்படின்னு இருக்கும். அதாவது நான் நிறுத்தினதால ஜில்லா அப்படின்னு முடிச்சிருப்பேன். நிறுத்தாமல் ஓதும் போது நீங்கள் தமிழில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கடைசியில் முடிக்கும் போது நான் உஸ்லம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பேன். ஆனால் தமிழில் உஸ்லம அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்டாப் எப்பவுமே கடைசியில் நம்ம முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். அதனால் உஸ்லம் அப்படின்னு ஓதிக்கிங்க. தமிழில் நான் இங்கே டாட் போடலை, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னல எந்த துவாவை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த துவாவோட பொருள் என்ன சொல்லிட்டு ஒரு முறை நல்லா பார்த்து மனசில் பதிய வச்சுட்டு பிறகு ஓதுங்க. இந்த துவாவோட பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஏழ்மையை விட்டும் நன்மைகள் அதாவது நலவுகள் குறைவதை விட்டும் இழிவை விட்டும் நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பாதுகாப்பிற்கான துவா இது, வாழ்வாதாரத்துக்கான துவாவும் கூட. மிக சிறந்த ஒரு துவா. ஏழ்மையை விட்டு நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். நன்மைகள் அல்லாஹ் சில நேரத்தில் நமக்கு கொடுப்பான், சில நேரத்தில் பறிச்சிருவான். அது குறையாமல் இருக்கிறதுக்காகவும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். அடுத்ததாக இழிவு. நிறைய டைமில் நம்ம அவமானப்பட்டிருப்போம். நிறைய பிரச்சனைகளால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்போம். வெளியே போகிறதுக்கே அசிங்கமாக இருக்கும். நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அது அனைத்தை விட்டும் இந்த ஒரு துவா நம்மை பாதுகாக்கும். அநியாயம் செய்வதை அதாவது நம்மால பிறருக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு அறிஞ்சோ நடக்கலாம், அறியாமல் நடக்கலாம். அப்படி ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது அநியாயம் நாம மற்றவங்களுக்கு செஞ்சிட்டானா அவங்க நமக்கு எதிராக துவா செஞ்சிட்டா போதும், உடனே கபூல் ஆகிடும் அந்த துவா. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. யாருக்கும் எந்த அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கிங்க. கடைசியாக பிறரால் நாம அநியாயம், நிறைய பேர் நமக்கு அநியாயம் செய்வாங்க, ஏமாத்துவாங்க, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதை விட்டும் அல்லாஹ்விடம் நாம இந்த துவாவின் மூலமாக பாதுகாப்பு தேடுகின்றோம். பொதுவாக நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஏதாவது ஒரு தேவை 2 தேவை சொல்லிட்டு கேட்போம். நிறைய அறியாத விஷயங்களை கேட்க மாட்டோம், மறந்துடுவோம். இந்த ஒரு துவாவின் மூலமாக மிக முக்கிய எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பரக்கத் ஏற்படும். வீட்டில் கடன் பிரச்சனைகள் முசீபத்துகள் எது இருந்தாலும் அது எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை, நீங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எத்தனை முறை ஓதணும்னா எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கிங்க. கணக்கு வச்சுட்டு ஓதுங்க. இன்றைக்கி மஹ்ரிப் தொழுறீங்களா, தொழுது முடிச்சோடனே இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க. அதே போல் நாளைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு துவா செய்யுங்க. முடிஞ்சால் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் துவா செய்யலாம் இந்த துவாவை ஓதி. இல்லை எனக்கு டைம் இல்லைனா ஏதாவது ஒரு வேளை தொழுகையை கணக்கு வச்சுக்கிங்க மஹ்ரிப்க்கு பிறகு ஓதுற மாதிரி. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஓதும்போது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். நீங்களே அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும். ஒரே நாளில் கோடீஸ்வரனாக ஆகவே முடியாது. கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. ஆனால் நிச்சயம் இந்த துவா உங்கள் பொருளாதாரத்தை நல்ல பரக்கத்தடைய செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவரின் பொருளாதாரத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.